அன்பு நேயர்களே, சென்ற வார நலம்தானா நிகழ்ச்சியில் நாம் காது மூக்கு தொண்டை அறுவை சிகிச்சை நிபுணர் மற்றும் பிளாஸ்டிக் சர்ஜன் டாக்டர் துளசிதாஸ் அவர்களை சந்தித்தோம். அந்நிகழ்ச்சியின் தொடர்ச்சி இப்போது காணலாம். சார், போன வாரம் நிறைய விஷயங்கள் எடுத்து சொன்னீங்க. காஸ்மெட்டிக் சர்ஜரி, அதாவது இந்த அழகுபடுத்தும் நவீன சிகிச்சை முறை, இதன் முக்கியத்துவம் என்ன? அதான் இப்போ இன்றைக்கி எந்த விதமான மூக்கையுமே ஒரு நார்மல்ன்றதை விட ஈஸ்தெட்டிக்கலி ப்ளீஸிங்காக கொண்டு வந்துடலாம். ஈஸ்தெட்டிக்கலி ப்ளீஸிங்னா எங்களுக்கு சில ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்குது. இப்போ மூக்குன்னு எடுத்துட்டிங்கன்னா நம்ம மூக்குன்னு தான் பார்க்குறோம். பட் நாங்கள் பார்க்கும்போது மூக்குன்றதை பலவித சின்ன சின்ன இதாக பிரிச்சிரும். இப்போ டார்சம் அப்படின்னு சொல்கிறோம், இந்த ஏரியா டிப்புன்றோம், டிப் ஏரியா. இது ஏலா அப்படின்றோம், இது காலுமல்லா அப்படின்றோம், அப்புறம் இது சுப்ரா டிப் ஏரியான்றோம், அப்புறம் லோபியூல் அப்படின்றோம். ஸோ இது மாதிரி அந்த மூக்கை பல விதமாக பிரிச்சிடுறோம். பல விதமாக பிரிக்கும்போது என்ன ஆகுதுன்னா கேட்டிங்கன்னா, அந்த பர்டிகுலர் யூனிட்டில் ஏதாவது ஒரு தவறு இருக்கா, ஃப்ளா இருக்கா அப்படின்னு அசஸ் பண்ணுறதுக்கு எங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இங்கே மேலே டார்சம் நல்லா இருக்குது, டிப்பு தான் கொஞ்சம் நல்லா இல்லை அப்படின்னா அந்த பர்டிகுலர் ஏரியாவை நாங்கள் அதை கவனம் செலுத்தி அதை சரி பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இது மாதிரி அக்கு வேற ஆணி வேற மூக்கை பிரித்து நாங்கள் அனலைஸ் பண்ணி அதில் என்ன ஃப்ளா இருக்குது அப்படின்னு நாங்கள் கண்டுபிடிச்சி அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு ட்ரீட்மெண்ட்டை ப்ரப்போஸ் பண்ணுறோம். ப்ரப்போஸ் பண்ணும்போது இதில் பல வகையான டெக்னிக்ஸ் இன்வால்வ்டு. நீங்கள் நம்ம சவுத் இண்டியன்ஸ் பார்த்தீங்கன்னா, சவுத் இண்டியன்ஸுக்கெல்லாம் கொஞ்சம் சப்ப மூக்காக இருக்கும். அது ட்ரெவிடியன் ஃபீச்சர்ஸ்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் மூக்கு சப்பையாக இருக்கும், இந்த ஏலா ரொம்ப அகலமாக இருக்கும், டிப் ஒரு பல்கியாக இருக்கும், ஒரு டெஃபினிஷன் நல்லா இருக்காது. ஸோ அந்த ஹோல் ஒரு சப்ப மூக்குன்னா சவுத் இண்டியன்ஸ் சொல்லலாம். நார்த் இண்டியன்ஸ் இது பார்த்தீங்கன்னா அவங்க மூக்கு ரொம்ப பெருசாக வளர்ந்துருக்கும், கிளி மூக்கு மாதிரி. இங்கே ஒரு ஹம்ப் மாதிரி வந்திருக்கும். சில நேரங்களில் மூக்கு வளைஞ்சிருக்கும். எக்ஸசிவ் க்ரோத் அந்த மூக்கில் இருக்கிறது நம்ம நார்த் இந்தியாவில் பார்க்குறோம். ஸோ இது இந்த ஆரியன் ஃபீச்சர்ஸ் இல்லாட்டா அந்த காக்கேசியன் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது மாதிரி சவுத்துக்கும் நார்த்துக்கும் இந்த மாதிரி நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது மூக்கில். அப்புறம் நார்த் இண்டியன்ஸ் மூக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப இந்த ஸ்கின் ரொம்ப மெலிசாக இருக்கும். ஸோ அப்போ உங்கள் கரெக்ஷன் பர்ஃபெக்டாக இருந்தால் தான் அந்த ஃப்ளா தெரியாமல் இருக்கும். ஸோ தின் ஸ்கின்னில் நீங்கள் அடியில் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தீங்கன்னா அது நல்லா காமிச்சிடும். திக் ஸ்கின்னில் சின்ன சின்ன பிழைகள் இருந்தால் கூட அதுக்கு கவர் பண்ணிடும். சவுத் இண்டியன்ஸை பொறுத்த வரைக்கும் சவுத் இண்டியன்ஸுக்கு திக் ஸ்கின். இனி மூக்குன்னு எடுத்துட்டோம்னா சிலவங்களுக்கு பல விதமான குறைபாடுகள் இருக்கலாம். மூக்கு சப்பையாக இருக்கலாம், மூக்கு சின்னதாக இருக்கலாம். நான் முதல்ல சொன்ன மாதிரி மூக்கு ரொம்ப பெருசாக வளர்ந்து பெரிய சைஸில் ஓவர் க்ரோன் மூக்காக இருக்கலாம். இன்னும் கேட்டிங்கன்னா ரொம்ப அதிகமாக மூக்கு வளரும்போது உள்ளே இருக்கக்கூடிய தண்டு எலும்பு அது வளைஞ்சி போய் அதனால இந்த மூக்குடைய வெளிப்பக்கம் கூட வளையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு டீவியேட்டட் நோஸ், நாங்கள் க்ரூக்கட் நோஸ்ன்னு சொல்கிறோம், க்ரூக்கட் நோஸ், வளைஞ்சி இருக்கக்கூடிய நோஸ். ஸோ இது மாதிரி பலவிதமான குறைபாடுகள் இன்றைக்கி இருக்குது. இந்த குறைபாடுகளை ஒவ்வொரு குறைபாடுக்கும் என்ன காரணன்றதை நாங்கள் அனலைஸ் பண்ணி கண்டுபிடிச்சி அதுக்கு ஒரு தீர்வை கண்டுபிடிக்கிறோம். இப்போ உதாரணமாக எடுத்துட்டிங்கன்னா அந்த சப்ப மூக்கு சப்பையாக இருக்கும். இங்கே இந்த ஏரியாவில் அந்த ப்ரொஜெக்ஷனே இருக்காது, மொத்தமே மூக்கு சப்பையாக இருக்கலாம். ஸோ அப்போ என்ன பண்ணணும்னா நம்ம உடம்புல வேற எங்கே இருந்தாலும் ஒரு டிஷ்யூ அங்கே கொண்டு அந்த இடத்துல சொருகுனா தான் அது மூக்கு கொஞ்சம் பெருசாக காமிக்கும். ஸோ இதுக்கு நாங்கள் யூஸ்வலாக யூஸ் பண்ணுற மெட்டீரியல் என்ன கேட்டிங்கன்னா, இந்த கார்டிலேஜ் இல்லைன்னா போன் வேறு எங்கே இருந்தால் உடம்புலேருந்து எடுத்து அதை கொண்டு இங்கே மூக்குக்குள்ளே பொறுத்துறது தான் அந்த இதோடைய பிரின்சிபிள். யூஸ்வலாக அந்த விலா எலும்பில் நிறைய கார்டிலேஜ் கிடைக்கும். அதை வெளியே எடுத்து அதை ஷேப் பண்ணி இந்த மூக்கில் சொருகினோம்னா இந்த சப்ப மூக்கை சரி பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஒரு அப்பியரன்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. சில டைமில் என்ன பண்ணோம், இங்கே இந்த ஹிப் போன்லேருந்து ஐலியா க்ரஸ்ட்லேருந்து போனே எடுத்து அதே ஷேப் பண்ணி இங்கே மூக்கில் வைக்கிறோம். இந்த கை எலும்பில் அது கூட எடுத்து மூக்கில் சொருகிறதுக்கு இருக்குது. யூஸ்வலாக நான் ப்ரிஃபர் பண்ணது என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த கார்டிலேஜ் தான், இங்கேருந்து விழா எடுத்து இங்கே வைக்கிறது. சில நோயாளிகள் என்ன பண்ணாங்க, வேறு எங்கே எனக்கு உடம்புல கட் பண்ணுறது எனக்கு விருப்பம் இல்லை, எனக்கு எங்கேயுமே நீங்கள் உடம்புலேருந்து டிஷ்யூ எடுக்கக்கூடாது, நீங்கள் எப்படி பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாதுன்னு சொல்லுவாங்க. அப்படி கேட்குறவங்களுக்கு என்ன பண்ணுறோம், இந்த சைலாஸ்டிக்னு ஒரு ரப்பர், ரிஃபைன்டு ரப்பர் மெட்டீரியல் ஒன்று இருக்குது, சைலாஸ்டிக். அதை அது ஒரு ஆர்டிஃபிஷியல் பிளாஸ்டிக் மெட்டீரியல். அதை ஷேப் பண்ணி அதை யூஸ் பண்ணி அதனாலே இதில் என்ன ப்ராப்ளம்னு கேட்டிங்கன்னா ஒரு 10% சான்ஸ் இது நம்ம ஏன்னா ஒரு ஃபாரின் மெட்டீரியலை மூக்குக்குள்ளே வைக்கிறோம். ஃபாரின் மெட்டீரியலை மூக்குக்குள்ளே வைக்கும்போது அது சில டைமில் எக்ஸ்ட்ரூஷன் வெளியே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது ஒரு அடிப்பட்டதுனாலே இருக்கலாம், இல்லை இந்த பேஷண்ட்டே இப்படி சொரிஞ்சிட்டே இருப்பாங்க, எப்போ பார்த்தாலும் மூக்கில் கை வச்சு இது பண்ணிகிட்டே நோண்டிகிட்டே இருப்பாங்க.
அப்படி இருக்கிறவங்களுக்கு அந்த சைலாஸ்டிக் இல்லைனா அந்த பிளாஸ்டிக் மெட்டீரியல் தானாக வெளியே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் என்ன கேட்டிங்கன்னா அது ஒரு சிம்பிள் ஆப்ஷன். உடம்பில் வேறு எங்கேயும் கட் பண்ணாமல் நம்ம ஒரு வெளியிலேருந்தே ஒரு பிளாஸ்டிக் மெட்டீரியலை கொண்டு வந்து ஷேப் பண்ணி அழகாக உள்ளே வச்சு ஒரு நல்ல ஒரு தோற்றத்தை ஏற்படுத்த முடியும். நிறைய பேருக்கு நாங்கள் வச்சு நல்ல சக்ஸஸ்ஃபுல்லாக ரொம்ப வருஷங்களாக ஒரு பிரச்சனை இல்லாமல் இருக்காங்க. அது ஒரு சிம்பிள் ஆப்ஷன் நான் நினைக்கிறேன். அதாவது சின்ன மூக்கு சப்ப மூக்கு இருக்கிறவங்களுக்கு இது ஒரு ஆப்ஷன். இனி பெரிய மூக்கு ரொம்ப எக்ஸசிவாக க்ரோத் இந்த மாதிரி கிளி மூக்கு மாதிரி இங்கே பெருசாக இப்படி இருக்கிறவங்களுக்கு என்ன பண்ணுறோம்னா அந்த எக்ஸஸ் போர்ஷனை கட் பண்ணிவிட்டு ரிடக்ஷன் ரைனோபிளாஸ்டி இந்த மொத்தமாக மூக்கையே சின்னது பண்ணிடும். அதுவும் இன்றைக்கி இட்ஸ் பாசிபிள். வெளியே எங்கேயுமே வடு இருக்காது. அந்த ஸ்கார் எல்லாமே உள்ள மூக்குக்கு உள்ளே போட்டு அது மறைஞ்சிற மாதிரி பண்ணிடுறோம். தட் இஸ் அ பிளாஸ்டிக் சர்ஜரி டெக்னிக். அந்த நோயாளிக்கு வந்து இல்லை வேறு மற்றவங்க பார்த்தா கூட இது அறுவை சிகிச்சை செய்திருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு அழகாக பண்ணுறதுக்கு இன்றைக்கி டெக்னிக் வந்து இருக்குது. ஸோ அந்த கிளிமூக்கு மாதிரி இருக்கவங்களுக்கு மேல் பக்கத்தை அந்த ஷேவ் பண்ணி எடுத்துகிட்டு இந்த எலும்பை உடைச்சி அதை கிட்ட கொண்டு வந்துட்டு ஸோ மூக்கை சின்னது பண்ணுறதுக்கு இன்றைக்கி வாய்ப்பு இருக்குது. ஸோ அதே மாதிரி இந்த டிப் போர்ஷன்றது இங்கே இந்த ஏரியா. இந்த டிப்பு வந்து எப்படின்னா ரொம்ப ரவுண்டாகவும் போண்டா மாதிரி இருக்கக்கூடாது, அட் சேம் டைம் ரொம்ப ஷார்ப்பாகவும் இருக்கக்கூடாது. அது ஒரு நீங்கள் அந்த லைட் ரிஃப்ளெக்ஷன் பார்த்தீங்கன்னா 2 பாயிண்ட் தெரியணும் அப்படின்னு சொல்கிறாங்க. 2 பாயிண்ட், நாட் 1 பாயிண்ட், 2 பாயிண்ட் தெரியணும். ஸோ அட் சேம் டைம் அது ரொம்ப ஷார்ப்பாகவும் இல்லாமல் ரொம்ப ரவுண்டாகவும் இல்லாமல் ஒரு அழகான ஒரு தோற்றத்தோடு இருக்கணும். ஸோ அதை வந்து க்ரியேட் பண்ணுறது ரொம்ப சிரமமான ஒரு காரியம். அதுக்கே நிறைய டைம் எடுத்து உள்ள கார்டிலேஜஸ் இருக்குது, அந்த கார்டிலேஜில் வந்து மைனர் மாடிஃபிகேஷன்ஸ் பண்ணி அந்த மாதிரி ஒரு தோற்றத்தை நாங்கள் கொண்டு வந்துடுறோம். இனி நான் சவுத் இண்டியன்ஸ் ஏற்கனவே நான் சொன்னேன் இந்த கீழ்ப்பகுதி வந்து ரொம்ப அகலமாக இருக்கும் அப்படின்னு ஒரு டிரெவிடியன் ஃபீச்சர், நீக்ராய்டு லுக் அவங்களுக்கு இருக்கும். ஸோ இது ரொம்ப அகலமாக இந்த இடம் இருந்ததுன்னா அதையே சின்னது பண்ணுறதுக்கும் வழி இருக்குது. இங்கே உள்ளே இருந்து ஒரு வெட்ஜ் மாதிரி கட் பண்ணி அப்புறம் ஸ்டிச் போட்டு அந்த மூக்கை சின்னது பண்ணிடலாம். ஒரு ஷார்ப் லுக், ஒரு நல்ல லுக் வர்றதுக்கு வழி இருக்குது. ஸோ இது வந்து ஸ்டாண்டர்ட் டெக்னிக்ஸ். இனி சிலவங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் முதல்ல சொன்ன மாதிரி அந்த தண்டு எலும்பு வந்து வளைஞ்சி போய் அதனால மூக்கு அடைப்பும் இருக்கும். அட் த சேம் டைம் இங்கே வெளியில் பார்த்தீங்கன்னா அந்த மூக்கு வளைஞ்சி போய் ஒரு க்ரூக்கட் நோஸ் லுக்கு. ஸோ இந்த மாதிரி க்ரூக்கட் நோஸ் லுக் இருக்கிறவங்களுக்கு ஒரு நவீனமான ஒரு அறுவை சிகிச்சையை நாங்கள் செய்கிறோம். அது எப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த குருத்து எலும்பு உள்ளே இருக்கும், அது வளைஞ்சி போய் அது ஒரு அவுட் ஆஃப் ஷேப்பில் இருக்கும். அது மொத்தமாக நாங்கள் வெளியே எடுத்து அதை வெளியில் அந்த டேபிளில் வச்சு அதை ஸ்ட்ரைட்டன் பண்ணி, சப்போஸ் அதில் ஒரு ஸ்ட்ரென்த்தே இல்லாமல் ரொம்ப ஃப்ராக்சர் மாதிரி இருந்ததுன்னா அதுக்கு ஒரு ஸ்ட்ரென்த்து கொடுக்கறதுக்கு இன்னொரு பீஸ் எடுத்து அது மேலே வச்சு ஸ்டிச் பண்ணி அதை நேராக்கி அதுக்கு ஒரு ஸ்ட்ரென்த்து கொடுத்து திருப்பி ரீஇம்ப்ளான்ட் பண்ணுறோம். இது ஸ்பேர் பார்ட் சர்ஜரின்னு சொல்லலாம். இப்போ ஒரு காருக்கு ஒரு என்ஜின் ஃபால்ட் அப்படின்னா அந்த என்ஜினை கழட்டி வெளியில் வச்சு அதில் என்ன ஃபால்ட்டோ அதை சரி பண்ணி அப்புறம் திருப்பி மாட்டுறோம் இல்லையா, அதே மாதிரி ஒரு ஸ்பேர் பார்ட் சர்ஜரின்னு இது சொல்லுவாங்க. எப்படின்னா அந்த குருத்தெலும்பில் ஒரு குறைபாடு, அது குருத்தெலும்பை மொத்தமாக அதை வெளியே எடுத்து கொண்டு வந்து வச்சுட்டு அதை சரி பண்ணி திருப்பி அதை உள்ளே பொறுத்துறது, ரீஇம்ப்ளான்டேஷன் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி ஸ்பேர் பார்ட் சர்ஜரி மூக்கில் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதில் என்ன பியூட்டின்னா ஒரு பர்ஃபெக்ட் கரெக்ஷன், ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்டரி கரெக்ஷன் வர்றதுக்கு இதில் வாய்ப்பு இருக்குது. ஸோ முன்னாலெல்லாம் பல விதமான டெக்னிக்கெல்லாம் ட்ரை பண்ணி அது ஃபெயிலியர் ஆகி வந்த கேசஸ் கூட இது மாதிரி நாங்கள் பண்ணும்போது ஒரு நல்ல ஒரு ரிசல்ட்டை கொடுக்க முடியுது. ஸோ இது ஒரு லேட்டஸ்ட் முக்கியமான ஒரு டெவலப்மெண்ட்டு நான் நினைக்கிறேன். இந்த ரைனோபிளாஸ்டி காஸ்மெட்டிக் அறுவை சிகிச்சை மூக்கில் செய்த சில நோயாளிகளுடைய படங்களை அறுவை சிகிச்சைக்கு முன்னால் இடது பக்கத்துலேயும் அறுவை சிகிச்சைக்கு அப்புறம் வந்து வலது பக்கத்துலையும் இருக்குது, நான் காமிக்கிறேன். இந்த பேஷண்ட்டுக்கு இந்த மூக்கு கொஞ்சம் சப்பையாக இருந்து அதை கொஞ்சம் அந்த டிப் ஏரியாவை கொஞ்சம் கூராக்கியிருக்கோம், இங்கே பார்க்குறீங்க. இப்போது அதே மாதிரி இந்த நோயாளிக்கும் ஒரு சப்ப மூக்கு, இதை வந்து இந்த டிப் ஏரியா வந்து இங்கே ஷார்பன் பண்ணி இங்கே ஒரு நார்மல் அப்பியரன்ஸுக்கு கொண்டு வந்திருக்கோம். அதே மாதிரி ஏற்கனவே அறுவை சிகிச்சை செய்து இவருக்கும் ஒரு கொலாப்ஸ்ட் டிப்னு சொல்கிறோம். ஸோ அந்த மாதிரி அறுவை சிகிச்சை அந்த மூக்கையும் சரி பண்ணி இது போஸ்ட் ஆப்ரேட்டிவ் அப்பியரன்ஸ் இங்கே பார்க்குறீங்க. இவருடைய இந்த பெண்மணியோட மூக்கு வந்து ஒரு பக்கமாக அப்படி கொஞ்சம் டில்ட்டாக இருந்தது பார்க்குறீங்க. இங்கே வந்து அது நல்ல கூராக எழுந்து நிற்கிறத பார்க்குறீங்க. அதே மாதிரி கொஞ்சம் சப்பு மூக்கு, இதையும் அந்த விலா எலும்பு எடுத்து இவங்களுக்கு பொருத்தி அந்த மூக்கு கொஞ்சம் பெருசு பண்ணியிருக்கோம், ஆகுமெண்டேஷன் ரைனோபிளாஸ்டி. இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த சுப்ரா டிப் ஏரியான்னு சொல்கிறோம். இந்த டிப்புக்கு கொஞ்சம் மேற்பகுதியில் இங்கே ஒரு பள்ளம் விழுந்து இந்த மூக்குடைய அந்த ப்ரொஃபைல் வந்து அவ்வளோ சரியாக இல்லாமல் இருக்குது. அதையும் இந்த படத்தில் சரி பண்ணி
ஒரு நல்ல அப்பியரன்ஸை கொண்டு வந்திருக்கோம். இவங்களுக்கு வந்து ஒரு ஹம்புன்னு சொல்கிறோம். இந்த மூக்கு மிக அதிகமாக வளர்ந்து இந்த பக்கம் ஒரு ப்ரொஜெக்ஷன் இருக்குது நீங்கள் பார்க்குறீங்க. அது ஒரு அந்த ப்ரொஜெக்ஷனை எடுத்துகிட்டு ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ரெயிட் ப்ரொஃபைல் அவங்க மூக்கு கிடச்சிருக்கு. பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது இந்த மூக்கு. அதே மாதிரி இவருக்கும் இந்த மூக்குடைய டெஃபினேஷன் வந்து அவ்வளோ சரியாக இல்லை. இங்கே வந்து ஒரு பெட்டர் அப்பியரன்ஸ் வந்துடுறது பார்க்குறீங்க. சைட் வியூலேயும் அதே மாதிரி ஒரு ஒரு பெட்டர் சைட் வியூ இருக்கிறத பார்க்குறீங்க. இவருக்கு வந்து மூக்கு வளைஞ்சிருக்கு, குரூக்கட் நோஸ்ன்னு சொல்கிறோம். இதுக்கு காரணம் அந்த உள்ளே இருக்கக்கூடிய குருத்தெலும்பே வளைஞ்சிருக்கிறது தான். இவரை இதையும் அறுவை சிகிச்சை செய்து அந்த மூக்கை நேராக்கியிருக்கோம். மூக்கோட முக்கிய ஃபங்க்ஷன் செயல்பாடுகளில் ஒன்று வந்து வாசனையை தெரிஞ்சுக்கிறது, நறுமணத்தை வந்து நாம் நுகர்றது. ஆனால் சிலருக்கு இந்த நறுமணத்தை நுகர முடியறதில்ல, அது தெரிஞ்சிக்க முடியறதில்ல. இதற்கு என்ன காரணம்? அதான் மூக்கினுடைய ஃபங்க்ஷன்னு பார்த்தா சுவாசிக்கிறது நம்பர் 1. சுவாசம் மூச்சு இல்லைன்னா உயிரே இல்லைன்ற மாதிரி. ரெண்டாவது ஃபங்க்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மெல் சென்சேஷன் தான். நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டுக்குடைய அந்த டேஸ்ட்டு நல்லா தெரியணும்னா ஸ்மெல் இருந்தால் தான் அந்த டேஸ்ட்டு நல்லா தெரியும். ஸோ அந்த ஸ்மெல் சென்சேஷன் வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா, அது அந்த காற்றில் வரக்கூடிய அந்த ஸ்மெல் சென்சேஷனை மூக்கில் ஒரு பர்டிகுலர் ஏரியா இருக்குது, அந்த ஆல்ஃபேக்டரி ஏரியான்னு நாங்கள் சொல்கிறோம், ஸ்மெல் ஏரியா. அந்த இடத்துல அந்த காற்று பட்டா அந்த காற்றுல என்ன வாசனை இருக்குன்றதை பிரித்து அறியக்கூடிய தன்மை அந்த அந்த பர்டிகுலர் ஏரியாவுக்கு இருக்குது. இனி ஏதோ ஒரு காரணத்தினால அந்த ஸ்மெல் ஏரியாவில் வந்து காற்று படலை அப்படின்னா ஸ்மெல் சென்சேஷன் இருக்காது. இதுக்கு முக்கியமான காரணம் மூக்கடைப்பு. மூக்கடைப்பு இருந்ததுன்னா அந்த இடத்துல காற்று போக முடியாது, அதனால் வந்து லாஸ் ஆஃப் ஸ்மெல் இருக்கும். இனி மூக்கில் சதை வளர்றது இன்னொரு காரணம். மூக்கில் சதை வந்து அந்த ஸ்மெல் ஏரியா ஆல்ஃபேக்டரி ஏரியாவை அடைச்சிக்கிட்டு இருக்கும், அங்கேயும் காற்று படாமல், அதனால் வந்து ஸ்மெல் சென்சேஷன் இல்லாமல் இருக்கும். சில டைமில் ஃபங்கஸ் மூக்குக்குள்ளே வளரும், காளான்னு சொல்கிறோம் இல்லையா. இந்த ப்ரெட்டு நீங்கள் ஒரு வாரம் வச்சுருந்தீங்கன்னா கெட்டு போயிடும், அது மேலே ஒரு க்ரீனிஷ் ப்ளூ கலரில் ஃபங்கஸ் வளரும். சேம் ஃபங்கஸ், அது ஆஸ்பெர்ஜிலஸ் ஆக்சுவலாக. அதே ஃபங்கஸ் சில டைமில் மூக்குலேயும் சைனஸ்லேயும் வளரும். அந்த மாதிரி ஃபங்கஸ் மூக்குக்குள்ளே வளர்ந்ததுன்னா அதனால் வந்து அந்த இடத்துல காற்று போய் படாது, ஸ்மெல் சென்சேஷன் இருக்காது. ஸோ இது மாதிரி வாசனை தெரியாமல் இருக்கிறதுக்கு அந்த இடத்துல காற்று படாதது ஒரு காரணம். ஸோ மூக்கு அடைப்பு, மூக்குக்குள்ளே ஏதாவது ஒரு கட்டி அது மாதிரி இருந்ததுன்னா அந்த இடத்துல வாசனை தெரியாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது லோக்கல், அது மூக்குக்குள்ளே இருக்கக்கூடிய காரணங்கள். சில நேரங்களில் அந்த ஸ்மெல் ஏரியாவில் இருந்து பிரெயினுக்கு போகிற அந்த நரம்பில் ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டாலும் அதனால் ஸ்மெல் சென்சேஷன் இல்லாமல் இருக்கலாம். அங்கே ஒரு கட்டியோ அல்லது அந்த நரம்புலேயே ஒரு கட்டி இருக்கலாம், இல்லை பிரெயினில் ஏதாவது கட்டிகள் இருக்கலாம், அதனால வந்து ஸ்மெல் சென்சேஷன் தெரியாமல் இருக்கலாம். சில சமயங்களில் என்ன காரணம்னே தெரியாது, எல்லாம் ஸ்கேன்லாம் எடுத்து பார்ப்போம், எல்லாம் எண்டோஸ்கோபி பண்ணி பார்ப்போம், எவ்ரிதிங் இஸ் நார்மல். என்ன காரணம்னு தெரியாமலே இந்த நரம்பில் ஒரு ஃபங்க்ஷன் இல்லாமல் வாசனை தெரியாமல் ஒரு காரணம் இருக்கலாம். ஸோ இது வந்து இடியோபதிக்கு என்ன காரணம்னு தெரியாது அப்படின்னு நாங்கள் ஒரு குரூப்பை வந்து கிளாஸிஃபை பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இதுதான் இப்போ இதில் வந்து ட்ரீட்மெண்ட்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்மெல் ஏரியாவில் காற்று படலைன்னா அதை பட வைக்க முடியும். அது அறுவை சிகிச்சை செய்து, எண்டோஸ்கோபி அறுவை சிகிச்சை செய்து அந்த கட்டியை அகற்றிட்டோம்னா அந்த இடத்துல காற்று படும். காற்று படும்போது திருப்பியும் ஸ்மெல் சென்சேஷன் வரும். ஆனால் அந்த மூளையில் இருக்கக்கூடிய ஏதாவது ப்ராப்ளத்தினால ஸ்மெல் தெரியல அப்படின்னா அந்த நரம்பியல் அறுவை சிகிச்சை நிபுணர்கள் தான் அதுக்கு அறுவை சிகிச்சை செய்து சரி பண்ணணும். இனி இந்த குரூப் வந்து காரணமே தெரியாத குரூப்புக்கு வந்து நம்ம பெருசாக ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ கூட பார்த்தீங்கன்னா ஒரு பாப்புலேஷன் எடுத்துன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1000 பேரில் ஒரு 2 பேருக்கு வந்து பர்மனெண்ட்டாகவே ஸ்மெல் தெரியாமல் இருக்கலாம். அதுக்கு என்ன காரணம்னு நமக்கு தெரியாமல் இருக்கலாம். ஸோ இதுதான் ஸ்மெல்லை பொறுத்த வரைக்கும். ஸ்மெல் ரொம்ப முக்கியம். நம்ம சாப்பாடு என்ஜாய் பண்ணணும்னா ஸ்மெல் இருந்தால் தான் நல்லா என்ஜாய் பண்ண முடியும், நல்லா ரசித்து அந்த ருசியை உணர்ந்து சாப்பிட முடியும்.